ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது நமக்கு பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், எதிர்ப்புகள், நஷ்டங்கள், தோல்விகள் எல்லாமே எதிரான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையின் வழியாக இங்கே சபையில் உள்ள விசுவாசிகள் காணப்படும் பொழுது பவுல் அங்க போறாரு. அப்போ சீஷருடைய மனதை திடப்படுத்தி பிரச்சனையின் வழியா போகும் பொழுது பிரச்சனைகளை அங்க மாற்றவில்லை, மாறாக மனதை திடப்படுத்துகிற ஒரு தேவனா இருக்கிறார். சீஷருடைய மனதை என்ன செய்யறாரு? திடப்படுத்துகிறார். நாம் அநேக வேளைகள் நம்ம என்ன நினைக்கிறோம்? பிரச்சனை மாறிடணும், நமக்கு விடுதலை வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா தேவன் இல்லப்பா, நீ இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல நீ என்ன செஞ்சுதான் போகணும்? அக்கினி சூழ வழியா போய்த்தான் ஆகணும். இந்த தானியேலை போல சிங்கக்கவிக்குள்ள போய்த்தான் ஆகணும். ஆனா நான் உன்னுடைய மனதை திடப்படுத்துவேன். சோதனைகள்ல இருந்து நம்மளை கர்த்தர், அல்லது பாடுகள்ல இருந்து, உபத்திரவங்கள்ல இருந்து இல்லாத பக்க வழியா நடத்தல, சோதனை பாடுகள் இல்லாத வேறு பாத வழியா நடத்தல, அந்த சோதனையின் வழியா தான் நடத்துற. ஆனா ஒரு காரியம் செய்யறார், சீஷருடைய மனதை என்ன செய்யறாரு? திடப்படுத்துகிறார்.